வணக்கம். 8 மணி செய்திகளுக்காக உங்கள் முன் ஷமீனா. வங்கிக் கடன்கள் தள்ளுபடி செய்வது உள்ளிட்ட கோரிக்கையை வலியுறுத்தி டெல்லியில் விவசாயிகள் சேலை அணிந்து வளையல் உடைக்கும் நூதன போராட்டத்தில் ஈடுபட்டனர். காவிரி மேலாண்மை வாரியத்தை அமைப்பது, உயிரிழந்த விவசாயிகள் குடும்பத்துக்கு உரிய நிவாரணம் வழங்குவது உள்ளிட்ட கோரிக்கையை வலியுறுத்தி டெல்லி ஜந்தர் மந்தர் பகுதியில் தமிழக விவசாயிகள் 34வது நாளாக போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். இன்று நடைபெற்ற போராட்டத்தில் தமிழகத்தில் வறட்சியால் உயிரிழந்த கணவனை இழந்த பெண்கள் தங்கள் வாழ்வை இழந்துவிட்டது போன்று வளையல்களை உடைத்து ஒப்பாரி வைத்து போராட்டம் நடத்தப்பட்டது. அப்பொழுது மத்திய அரசு பராமுகமாக இருப்பதாக விவசாயிகள் குற்றம் சாட்டினர். இரண்டாயிரத்தி 2015-2016 ஆண்டில் அதிக உணவு தானியம் விளைவித்ததற்காக தமிழகத்திற்கு முதல் பரிசு கிடைத்துள்ளது. மத்திய அரசின் வேளாண் துறை சார்பில் ஆண்டுதோறும் உணவு தானிய விளைச்சலுக்காக பரிசு வழங்கப்படுகிறது. 2015-2016 ஆண்டில் அதிக உணவு தானியம் விளைவித்ததற்காக தமிழகத்திற்கு முதல் பரிசு அறிவிக்கப்பட்டுள்ளது. இதற்கு 5 கோடி ரூபாய் வெகுமதியும் வழங்கப்படுகிறது. இமாச்சல பிரதேசம், திரிபுரா மாநிலங்களுக்கு 5 கோடி ரூபாய் பரிசு அறிவிக்கப்பட்டுள்ளது. தனிப்பட்ட பயிர்களின் விளைச்சலில் சாதனை படைத்த மாநிலங்களுக்கு 2 கோடி ரூபாய் பரிசு அறிவிக்கப்பட்டுள்ளது. இதில் நெற்பயிர் விளைச்சலில் பஞ்சாபும், கோதுமை பயிர் விளைச்சலில் மத்திய பிரதேசமும், பருப்பு வகைகள் விளைச்சலில் மேற்கு வங்கமும், புன்சை தானியங்கள் விளைச்சலில் பீகாரும் சிறப்பிடம் பெற்றுள்ளன. இந்த மாநிலங்கள் ஒவ்வொன்றுக்கும் 2 கோடி ரூபாய் பரிசு அறிவிக்கப்பட்டுள்ளது. 2015-2016 ஆண்டில் அதிக உணவு தானியம் விளைவித்த தமிழகம் 2016-2017 ஆண்டில் பருவமழை பொய்த்ததால் வரலாறு காணாத வளர்ச்சியில் சிக்கித் தவித்து வருவது குறிப்பிடத்தக்கது. விவசாயிகள் பிரச்சினை தொடர்பாக அனைத்துக் கட்சி தலைவர்களும் பிரதமரை சந்திக்க வேண்டும் என திமுக தலைமையிலான அனைத்துக் கட்சி கூட்டத்தில் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டுள்ளது. கூட்டத்திற்கு பின்னர் செய்தியாளருடன் பேசிய ஸ்டாலின், நீட் தேர்வில் இருந்து தமிழகத்திற்கு விலக்கு அளிக்கும் மசோதாவுக்கு ஒப்புதல் பெற நடவடிக்கை எடுக்க வேண்டும், தமிழகத்தில் முழு மதுவிலக்கை உடனடியாக அமல்படுத்த வேண்டும் என்பது தொடர்பாகவும் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டதாக தெரிவித்தார். திமுக நடத்திய கூட்டத்தில் பங்கேற்காத அரசியல் கட்சிகளும் வரும் 25ஆம் தேதி நடைபெறும் பொது வேலை நிறுத்தத்தில் பங்கேற்க வேண்டும் என திருமாவளவன், முத்தரசன் மற்றும் ஜி. ராமகிருஷ்ணன் உள்ளிட்ட தலைவர்கள் கோரிக்கை விடுத்தனர். முழு அடைப்பு போராட்டத்தை நடத்துவது என்று முடிவு செய்யப்பட்டிருக்கிறது. அது மட்டுமல்ல, இந்த அனைத்துக் கட்சி கூட்டத்தில் பல தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டிருக்கிறது. விவசாயிகளுடைய நலன் கருதி, தமிழக நலன் கருதி பல தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டிருக்கிறது. அந்த தீர்மானங்களை விளக்கி, குறிப்பாக முழு அடைப்பு போராட்டம், விவசாயிகளுக்காக நடத்தப்படக்கூடிய முழு அடைப்பு போராட்டம் என்ன காரணத்திற்காக நடைபெறுகிறது என்பதை விளக்கி ஒரு மாபெரும் பொதுக்கூட்டம் அனைத்துக் கட்சி தலைவர்கள் பங்கேற்கக்கூடிய வகையில் வருகிற 22ஆம் தேதி சென்னையில் அந்த கூட்டம் நடைபெறுகிறது. தமிழக விவசாயிகளுக்காக திமுக நடத்திய நாடகங்களில் அனைத்துக் கட்சி கூட்டமும் ஒன்று என அமைச்சர் செல்லூர் ராஜு விமர்சித்துள்ளார். மதுரையில் ஸ்மார்ட் ரேஷன் கார்டு வழங்கும் நிகழ்ச்சியில் பங்கேற்று பேசிய பொழுது இதனை தெரிவித்தார். ரேஷன் அட்டையுடன் ஆதார் எண்ணை இணைத்ததால் மதுரையில் 1,10,000 போலி அட்டைகள் கண்டறியப்பட்டுள்ளதாகவும் செல்லூர் ராஜு தெரிவித்துள்ளார். திமுக பல்வேறு நாடகங்களை நடத்தி கொண்டிருக்கிறார் இன்னைக்கு மாண்புமிகு எதிர்க்கட்சி தலைவர். அதில் ஒரு நாடகம் தான் இது அரங்கேற்றி கொண்டிருக்கிறார். அவருக்கு என்னென்ன துடித்து கொண்டிருக்கிறார். இன்னும் 4 ஆண்டுகள் 2 மாதம் இருக்குது எங்களுக்கு அரசு, எனக்கு மக்கள் கொடுத்த அரசு, மக்களுக்கு எங்களுடைய அரசு நடத்துவதற்கு மாண்புமிகு முதலமைச்சராக எடப்பாடி அவர்கள் இன்றைக்கு சிறப்பாக செயல்பட்டு இருக்கிறார். அனைத்து குறைகளும் கண்டறிந்து செயல்பட்டு இப்பொழுது கூட 100 கோடி ரூபாய் குடிநீர் பிரச்சனைக்காக ஒதுக்கி இருக்கிறார் போர்க்கால அடிப்படையில். இது போன்ற நடவடிக்கை எடுத்து வந்திருக்கிறோம். இன்றைக்கி விவசாயிகள் பிரச்சனை, அது மத்திய சர்க்காரை எதிர்த்து போராடி கொண்டிருக்கிற விவசாயிகள், அதுக்கு தமிழகத்திலே போய் இன்றைக்கு அனைத்து கட்சியும் கூட்டம் கூட்டுவது என்பது ஒரு நாடகம். அதிமுக அம்மானியில் இணைய வைப்பதாக தன்னிடம் 10 கோடி ரூபாய் பேரம் பேசப்பட்டதாக முன்னாள் அமைச்சர் சண்முகநாதன் தெரிவித்துள்ளார். தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டியில் அதிமுக புரட்சித் தலைவர் அம்மா அணி சார்பில் மாவீரன் சுந்தரலிங்கம் பிறந்தநாள் விழா நடைபெற்றது. முன்னதாக தண்ணீர் பந்தல் திறப்பு விழாவில் பங்கேற்ற முன்னாள் அமைச்சரும் ஓ. பன்னீர்செல்வம் ஆதரவாளருமான சண்முகநாதன் செய்தியாளருடன் பேசினார். அப்பொழுது பணத்திற்கு ஆசைப்பட்டவர்கள் மட்டுமே அதிமுக அம்மா அணியில் உள்ளதாக குற்றம் சாட்டினார். தன்னை அதிமுக அம்மா அணிக்கு அழைப்பதற்காக 10 கோடி ரூபாய் தருவதாக பேரம் பேசியதாக தெரிவித்தார். எனக்கு ஆள் அனுப்பி நீங்க என்ன கேட்கல உங்களுக்கு தர 5 கோடி இல்ல 10 கோடி இல்ல, உங்களுக்கு அமைச்சர் இல்ல மாவட்ட செயலாளர்னு சொல்லி என்ன வேணுமோ நீங்க எடுத்துக்கிடுங்க,
நீ எங்கள் அணிக்கு வாங்கன்னு சொல்லி என்னிடம் நேரில் போனியில் பேசி எனக்கு அழைப்பு விடுத்தார். ராஜபாளையம் அருகே கோவில் நிர்வாகத்தை ஒரு சாரார் ஆக்கிரமிப்பு செய்வதாக கூறி 1000க்கும் மேற்பட்டோர் காலவரையற்ற உள்ளிருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டனர். விருதுநகர் மாவட்டம் ராஜபாளையம் அருகே உள்ள புதுப்பாளையத்தில் மாரியம்மன் கோவில் உள்ளது. இந்து அறநிலையத்துறைக்கு சொந்தமான இக்கோவில் அறங்காவல் குழுவில் 10 சமுதாய மக்கள் உள்ளனர். இந்நிலையில் ஒரு சமூகத்தைச் சேர்ந்தவர்கள் மட்டுமே பல ஆண்டுகளாக கோவில் பணிகளில் ஈடுபடுவதாக கூறப்படுகிறது. வரும் 29ஆம் தேதி சித்திரை திருவிழா நடைபெறவுள்ள நிலையில் கோவில் நிர்வாகத்தை ஒரு சாரார் ஆக்கிரமிப்பதை கண்டித்து 1000க்கும் மேற்பட்டோர் காலவரையற்ற உள்ளிருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டனர். அறங்காவல் குழுவை கலைத்துவிட்டு அறநிலையத்துறை செயல் அலுவலர் தலைமையில் திருவிழா நடக்க வேண்டும் எனவும் வலியுறுத்தியுள்ளனர். அறநிலையத்துறையை சேர்ந்த கீழ்மட்ட அளவிலான அதிகாரிகளும் சிலர் அதில் உடந்தையாக இருக்கிறார்கள். ஆகையால் இந்த நிர்வாகத்தில் உள்ளவர்களை நீக்க வேண்டியும் எங்களுக்கு உடனடியாக ராஜகோபுர வேலைகளை அனுமதிக்க வேண்டியும் இந்த போராட்டத்தை நடத்தி வருகிறோம். மேலும் சித்திரை திருவிழாவை பொறுத்தளவு அறநிலையத்துறையை கையில் எடுத்து நடத்துவது என்றும் அதற்கு தனியாக ஈஓ போட்டு நடத்த வேண்டியது என்றும் தீர்மானித்துள்ளோம். சிவகங்கை அருகே எம்புதூரில் நடைபெற்ற ஜல்லிக்கட்டு போட்டியில் சீறி பாய்ந்த காளைகளை இளைஞர்கள் போட்டி போட்டு அடக்கினர். மாடுகள் முட்டியதில் வீரர்கள் பலர் படுகாயமடைந்த நிலையில் போட்டியை வேடிக்கை பார்க்க வந்த இருவர் பலியாகினர். ஜல்லிக்கட்டு போட்டியை நடத்த கடந்த சில ஆண்டுகளாக இருந்த தடை மாணவர் போராட்டத்தின் எதிரொலியாக நீங்கியதை அடுத்து தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளிலும் ஜல்லிக்கட்டு போட்டிகள் கோலாகலமாக நடைபெற்று வருகின்றன. சிவகங்கை மாவட்டம் எம்புதூரில் இன்று ஜல்லிக்கட்டு போட்டி விமரிசையாக நடைபெற்றது. தமிழர் வீர விளையாட்டு மீட்புக் கழகம் மற்றும் சிவகங்கை ஜல்லிக்கட்டு குழு சார்பில் இந்த ஜல்லிக்கட்டு நிகழ்ச்சிக்கு ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. இதில் இலங்கை அமைச்சர் செந்தில் தொண்டைமான் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டார். நூற்றுக்கணக்கான ஜல்லிக்கட்டு காளைகள் களமிறக்கப்பட்ட நிலையில் அவற்றை அடக்க 500க்கும் மேற்பட்ட மாடுபிடி வீரர்கள் குவிந்திருந்தனர். வாடிவாசலில் இருந்து சீறி பாய்ந்து வந்த காளைகளை அடக்கி அவர்கள் தங்கள் வீரத்தை வெளிப்படுத்தினர். காளையை அடக்கிய மாடுபிடி வீரர்களுக்கு ஆல்டோ கார், இருசக்கர வாகனங்கள் உள்ளிட்ட பல்வேறு விதமான பரிசுகளும் வழங்கப்பட்டன. மாடு சூப்பர், மாடு வெற்றி பெற்றது. சைக்கிள் ஒண்ணு கட்றா சூப்பர்ரா கட்றா சூப்பர்ரா. எம்புதூரில் நடைபெற்ற ஜல்லிக்கட்டு போட்டியை வேடிக்கை பார்க்க வந்தவர்களில் திருநாவுக்கரசு என்கிற மாணவரும் பாஸ்கர் என்பவரும் உயிரிழந்தனர். மேலும் மாடுபிடி வீரர்கள் 80 பேர் காயமடைந்தனர். அவர்களில் படுகாயமடைந்த 10 பேர் உடனடியாக மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டனர். தமிழகத்தில் இன்று வறண்ட வானிலையே காணப்பட்டது. சென்னை, நெல்லை, சேலம், மதுரை, திருச்சி, வேலூரில் 40 டிகிரி செல்சியஸ் வெப்பம் சுட்டெரித்தது. முக்கிய நகரங்களில் பதிவான வெப்பநிலையை தற்பொழுது பார்க்கலாம். கோடை வெயில் சுட்டெரிக்கும் நேரத்தில் தமிழகத்தில் ஆங்காங்கே மழை பெய்து பொதுமக்களை குளிர்வித்துள்ளது. தமிழகத்தில் பருவமழை பொய்த்து கடும் வறட்சி நிலவும் நிலையில் கடந்த சில நாட்களாக கோடை வெயில் பொதுமக்களை கடுமையாக வாட்டி வதைக்கிறது. இந்நிலையில் இன்று தேனி மாவட்டம் கம்பம் பள்ளத்தாக்கு பகுதியான கம்பம் உத்தமபாளையம், கூடலூர், சின்னமனூர் ஆகிய ஊர்களிலும் மற்றும் அதனை சுற்றியுள்ள பகுதிகளிலும் பலத்த காற்றுடன் கனமழை பொழிந்தது. நீண்ட நாட்களாக மழை இல்லாமல் வெப்பம் வாட்டி வதைத்த நிலையில் திடீர் என்று மழை பொழிந்ததால் விவசாயிகள் மற்றும் பொதுமக்கள் அதிக மகிழ்ச்சி அடைந்தனர்.
கொடைக்கானலில் சுற்றுவட்டார பகுதிகளில் இன்று 1 மணி நேரத்திற்கும் கனமழை பெய்தது. மலைகளின் இளவரசி என்றழைக்கப்படும் கொடைக்கானலில் கடந்த 1 மாத காலமாக பகலில் கடும் வெயில் அடித்து வந்த நிலையில் மலை கிராம பகுதியில் கேரட், உருளை உள்ளிட்ட காய்கறிகள் பயிரிட்டு இருந்த விவசாயிகள் கவலையடைந்தனர். நீண்ட நாட்களுக்கு பிறகு 1 மணி நேரத்திற்கும் மேலாக கொடைக்கானல் நகரில் மற்றும் மலை கிராமங்களில் பூம்பாறை, பூங்குடி, கூக்கால், மண்ணனூர், வில்பட்டி உள்ளிட்ட பகுதிகளில் பெய்த மழை காரணமாக விவசாயிகள் நிம்மதியடைந்துள்ளனர். ஐஸ் மழை காரணமாக குளுகுளு வானிலை நிலவியதால் கோடையை முன்னிட்டு கொடைக்கானலில் குவிந்திருந்த சுற்றுலா பயணிகள் உற்சாகமடைந்தனர். நாமக்கல் மாவட்டம் ராசிபுரம் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் இன்று கனமழை பெய்தது. நாமக்கல் மாவட்டம் ராசிபுரம் சுற்றுவட்டார பகுதிகளில் வெயிலின் தாக்கம் 103 டிகிரி அளவிற்கு உயர்ந்து வெப்பம் பொதுமக்களை வாட்டியெடுத்தது. இந்நிலையில் திடீரென்று பெய்த மழையினால் ராசிபுரம் மற்றும் சுற்றுவட்டார பகுதிகளையும் புதுப்பாளையம், வெண்ணந்தூர், ஆண்டாளுக்குறுக்கேட்டை உள்ளிட்ட பகுதிகளில் குளிர்ச்சி நிலவி பொதுமக்கள் பெரும் மகிழ்ச்சியடைந்தனர். மாணவியின் புகைப்படத்துடன் ஆபாச காட்சிகளை வாட்ஸ்அப்பில் பரப்பிய காவலரை குமரி மாவட்டம் களியாக்கவிளை போலீசார் கைது செய்தனர். கன்னியாகுமரி மாவட்டம் களியாக்கவிளையைச் சேர்ந்த ஒருவர் வாட்ஸ்அப் முகப்பு படத்தில் தனது மகளின் புகைப்படத்தை வைத்திருந்தார். அந்த படத்தை பதிவிறக்கம் செய்த மர்ம நபர் ஒருவர் சில ஆபாச பட காட்சிகளை அந்த செல்போன் எண்ணுக்கு அனுப்பியதாக கூறப்படுகிறது. இதுகுறித்து மாணவியின் தந்தை போலீசில் புகார் அளித்தார். விசாரணையில் ஆபாச காட்சிகளை அனுப்பியவர் குமரி மாவட்டம் பழந்தாலுமூடு பகுதியைச் சேர்ந்த செந்தில் என்பதும் சென்னை குமரன் நகர் காவல் நிலையத்தில் உளவு பிரிவில் அவர் காவலராக பணியாற்றி வந்ததும் தெரியவந்துள்ளது. இதனையடுத்து செந்திலை கைது செய்த களியாக்கவிளை போலீசார் குழித்துறை நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்தனர். அவரிடம் நடத்த விசாரணையில் பல பெண்களுக்கு இதுபோன்று பாலியல் தொல்லை கொடுத்ததும் தெரியவந்துள்ளது. சேலம் மாவட்டம் மேட்டூர் அருகே சவரியூரில் 2 சாக்கு மூட்டைகளில் கத்தரிக்கப்பட்ட ரூபாய் நோட்டுகள் கிடந்ததால் பரபரப்பு ஏற்பட்டுள்ளது. மேட்டூர் அருகே உள்ள சவரியூர் ஐயனாரப்பன் கோவில் அருகில் உள்ள 2 சாக்கு மூட்டைகள் கடந்த 3 நாட்களாக கிடந்துள்ளன. இன்று கோவிலுக்கு வந்த சிறுவர்கள் சாக்கு மூட்டைகளை எடுத்து வீசி விளையாடி உள்ளனர். அப்பொழுது ஒரு மூட்டையில் இருந்து பல வண்ணங்களில் துண்டு துண்டாக தாள்கள் விழுந்துள்ளன. அவற்றை எடுத்து பார்த்த பொழுது செல்லாது என அறிவிக்கப்பட்ட பழைய 500 ரூபாய் மற்றும் 1000 ரூபாய் தாள்கள் என தெரிந்தது. செல்லாத இந்த ரூபாய்களை துண்டு துண்டாக கத்தரித்து மூட்டைகளில் கட்டி கோவில் அருகில் போட்டுள்ளதால் அப்பகுதியில் பரபரப்பு ஏற்பட்டது. இதனையடுத்து ஜலகண்டபுரம் காவல்துறையினர் அங்கு வந்து விசாரணை நடத்தினர். மூட்டை கடந்துச்சு, சரி நாங்கள் இது கண்டுக்கல. சரி, இப்போ இந்த நார் மூட்டை வந்து இது 1 2 கொண்டு போட்டுருக்குறாங்க. இந்த பிள்ளைங்க எடுத்து எல்லாம் கலரி பார்த்துருக்குதுங்க. பார்க்கும்போது புறம் நோட்டு எத்தனை ரூபா நோட்டு? ஒரு 1000 ரூபா, 500 ரூபா, 100 ரூபா நோட்டு, 20 ரூபா நோட்டெலாம் கூட கட் பண்ணி போட்டுக்கிறாங்க. எல்லாம் 10 ரூபா, 20 ரூபா, 500, 1000 எல்லாம் கட் பண்ணி கொண்டு வந்து குப்பையாட்டம் கூட்டிட்டு போயிருக்கிறாங்க. கருப்பு பணம் தொடர்பாக தகவல் அளிக்க நிதி அமைச்சகம் தொடங்கிய மின்னஞ்சல் முகவரிக்கு 38,000 மின்னஞ்சல்கள் வந்ததாகவும் அவற்றில் 6,050 மின்னஞ்சல்கள் தொடர்பாக விசாரணைக்கு உத்தரவிட்டுள்ளதாகவும் மத்திய நேரடி வரிகள் வாரியம் தெரிவித்துள்ளது. கருப்பு பண ஒழிப்பு நடவடிக்கையின் ஒரு பகுதியாக கருப்பு பணம் குறித்த தகவல் அளிப்பதற்காக மின்னஞ்சல் முகவரி ஒன்றை கடந்த ஆண்டு டிசம்பர் மாதம் நிதியமைச்சகம் அறிமுகப்படுத்தியது. இந்த முகவரிக்கு வந்த மின்னஞ்சல்கள் எத்தனை, அவற்றின் மீது எடுக்கப்பட்ட நடவடிக்கை என்ன என்பது குறித்து தகவல் அறியும் உரிமை சட்டத்தின் கீழ் விவரம் கேட்கப்பட்டது. இதற்கு பதிலளித்துள்ள மத்திய நேரடி வரிகள் வாரியம் கருப்பு பணம் தொடர்பாக 38,068 மின்னஞ்சல்கள் வந்ததாகவும் அவற்றில் 6,050 மின்னஞ்சல்களில் கூறப்பட்ட விவரங்கள் குறித்து விசாரிக்க வருமான வரித்துறைக்கு பரிந்துரைத்ததாகவும் தெரிவித்துள்ளது. சிங்கப்பூர் சூப்பர் சீரிஸ் பேட்மிண்டன் தொடரின் இறுதிப் போட்டியில் ஸ்ரீகாந்தை வீழ்த்தி சக இந்திய வீரரான சாய் பிரணீத் சாம்பியன் பட்டத்தை வென்றார். சிங்கப்பூர் ஓபன் சூப்பர் சீரிஸ் பேட்மிண்டன் போட்டியின் ஆண்கள் ஒற்றையர் இறுதிப் போட்டி இன்று நடைபெற்றது. இதில் இந்திய வீரர்கள் ஸ்ரீகாந்த், சாய் பிரணீத் ஆகியோர் மோதினர். இதில் 17-21, 21-17, 21-12 என்ற செட் கணக்கில் ஸ்ரீகாந்தை வீழ்த்தினார் சக இந்திய வீரரான சாய் பிரணீத். 54 நிமிடங்கள் தொடர்ந்த இந்த பரபரப்பான இறுதிப் போட்டியில் பிரணீத் கோப்பையை வென்றதும் அவரது ரசிகர்கள் கைத்தட்டி ஆரவாரம் செய்தனர். இத்துடன் 8 மணி செய்திகள் நிறைவடைந்தன. மேலும் பல அண்மை செய்திகளுக்கு இணைந்திருங்கள் நியூஸ் 7 தமிழுடன்.